வெல்கம் பேக் கைஸ். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஃபோர்த் யூனிட், அதாவது ஃபோர்த் யூனிட். ஓகேங்களா? ஃபோர்த் யூனிட் ஹிஸ்டரியில பார்த்துட்டு இருக்கோம் 12th. அது வந்து பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல. இப்போ நம்ம பார்க்க போறது ஒத்துழையாமை இயக்கம், அதாவது காந்தியோட போராட்டங்களிலேயே மிக முக்கியமான போராட்டம்னு சொல்லலாம். எதனா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை. சரிங்களா? சோ இந்த டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, போய் நம்ம கிளாஸ்க்குள்ள. ரவுலட் சட்டம். இந்த ஒத்துழையாமை இயக்கம் வரதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லக்கூடியது இந்த ஒரு சட்டம் தான், ரவுலட் சட்டம். ஓகேங்களா? பிரிட்டிஷ் இயற்றின ஒரு மோசமான சட்டங்கள்ல ஒரு சட்டம் தான். சரிங்களா? சோ இந்த சட்டம் என்ன, இது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. மிதவாத தேசியவாதிகளுக்கு முக்கியத்துவம் தருவதும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்துவதும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. சரியா? அப்போ பிரிட்டிஷாரோட கொள்கையில இந்த காலகட்டங்கள்ல 1919 எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய, அதாவது அவங்களோட அரசியலமைப்புக்கு உட்பட்டு சில விஷயங்களை பண்ணக்கூடிய மிதவாத தேசியவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றது. ஓகேங்களா? அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ரெண்டாவது, அந்த தீவிர தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தனிமைப்படுத்துறது. அதாவது பிரிட்டிஷாருக்கு அரசியலமைப்புக்கு உட்படாத சில போராட்டங்களை கையில் எடுக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கு. ஓகேங்களா? சோ வன்முறை அந்த மாதிரியான சில போராட்டங்களை கையில் எடுக்கிறது அந்த தீவிர தேசியவாதிகளோட எண்ணமா இருக்கு. சோ அவங்களை தனிமைப்படுத்துறதுன்னா பிரிட்டிஷாரோட கொள்கையோட ஒரு பகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1919 இந்திய கவுன்சில்கள் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் ஆகியன ஒரே ஆண்டில் இயற்றப்பட்டன. அப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இந்த 1919 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா, இந்திய கவுன்சில்கள் சட்டம் நம்ம வந்து சென்னை மாகாணம் படிக்கிறப்ப பார்ப்போம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் சென்னை மாகாணங்கள்ல எலெக்ஷன் அப்படி நடந்திருக்கும். சரிங்களா? சோ நீதி கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு இந்த சட்டம் தான் காரணமா இருக்கும். அடுத்ததாக ரவுலட் சட்டம். இப்போ நம்ம இந்த டாபிக்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இதுதான் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ரவுலட் சட்டம். இந்த 2 சட்டமுமே ஒரே வருஷம் வந்திருக்கு. எந்த வருஷம்னா 1919. இது கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? சோ இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து, உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் தீவிரத்தன்மையுடையோர் மற்றும் தேசபக்த புரட்சியாளர்களுக்கு எதிரான அடக்குமுறை நடவடிக்கைகள் தொடர்ந்தன. அப்போ இந்த வேர்ல்டு வார் டயத்திலுமே என்ன நடந்திருக்குன்னா, அந்த தீவிரத்தன்மையுடையோர், அதாவது அதிகமா என்ன சொல்றது, அந்த போராட்ட குணம் அதிகமா வைக்க என்ன சொல்றாங்க, அந்த சுதந்திரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தேசபக்த புரட்சியாளர்களுக்கும். ஓகேங்களா? சோ இந்த 2 பேருக்கும் எதிராக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதிகமான அடக்குமுறை அப்படிங்கிறது ஆங்கில அரசு கையாண்டிருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பல பேரை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அடுத்து நிறைய பேரை சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த டயத்துல பொதுவாக மக்களிடையே போராட்ட எண்ணம் வலுத்த நிலையில் இன்னும் பல அடக்குமுறை அதிகாரங்களுடன் தன்னை பலப்படுத்திக் கொள்ள அரசு விரும்பியது. அதாவது இந்த டயத்துல எதுக்காக இந்த சட்டத்தை அவங்க கொண்டுட்டு வர்றாங்கிறத அந்த பேக் ஸ்டோரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த வேர்ல்டு வார் டயத்துல இந்தியர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதிகமான போராட்ட குணத்துல என்ன பண்றாங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க போராடுறதை தடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுது, அடக்குமுறை சட்டங்களை கையில் எடுக்க நினைக்குது. ஓகேங்களா? சோ அதான் இங்க சொல்றாங்க, தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்ள விரும்புது. ஓகேங்களா? சோ என்ன பண்றாங்கன்னா, அடக்குமுறை சட்டங்களை போட்டு சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா அடக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மசோதா தான் இங்க சொல்றாங்க. மத்திய சட்டப்பேரவையில் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த மசோதாவை எதிர்த்தனர். அப்போ எல்லாருமே அத எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அவ எதிர்க்கிற நிலையிலயுமே 1919 மார்ச்ல, இந்த வருஷம் வரைக்கும் கேட்டதில்ல. பட் ஆனா வந்து குடுத்திருக்காங்க. மார்ச் மாசம். சரிங்களா? சோ இம்பார்ட்டன்ட். ரவுலட் சட்டத்தை அரசு இயற்றியது. ஓகேங்களா? எந்த மாசம் இயற்றியதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப மாசத்தையும் மென்ஷன் பண்ணி கேட்கறதுனால சரி மாசத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? மார்ச் மாசம் என்ன பண்றாங்க, சட்டத்தை வந்து நிறைவேற்றிறாங்க. ஓகேங்களா? எந்தவித நீதிமன்ற விசாரணையுமின்றி எவரையும் சிறையில் அடைக்க அரசுக்கு இச்சட்டம் அதிகாரம் அளித்தது. எதுக்காக இந்த சட்டத்தை அவங்க எதிர்க்கிறாங்கன்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட். எந்தவித விசாரணையுமே இல்ல. உங்கள என்ன பண்ணுவாங்க, எந்த விசாரணையுமே இல்லாம என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்கள சிறையில அடைச்சுடுவாங்க. ஏன் இருக்குன்னு கேட்கவே முடியாது. ஓகேங்களா? சோ அதுக்கு தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது அதிகாரம் அளிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சோ இதனால தான் இந்த சட்டத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க. சரியா? அடுத்து, காந்தியடிகளும் அவரது சகாக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். காந்தியடிகள் நிறுவிய சத்தியாகிரக சபை, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சபை இது. ஓகேங்களா? காந்தியடிகள் நிறுவிய சத்தியாகிரக சபை இந்த சட்டத்தை மீறுவது என்று முதலாக உறுதியேற்றது. அப்போ சத்தியாகிரக சபை தான் முதலா அந்த சட்டத்தை மீறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி ஏற்றிருக்குன்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேங்களா? அடுத்து, அந்நிய துணிகளை கூட்டங்கள், அந்நிய துணிகளை புறக்கணிப்பது, பள்ளிகளை புறக்கணிப்பது, கள்ளுக்கடைகளுக்கு முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது, மனுக்கள், போராட்டங்கள் ஆகிய பழமையான ஆர்ப்பாட்ட முறைகளை கைவிட்டு புதுமையான முறை பின்பற்றப்பட்டது. அப்போ பழைய முறை அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, இங்கே கைவிட்டு ஒரு புதுமையான முறை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா கையில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், விவசாயிகள் ஆகியோரும் பெரும் பங்கேற்புடன் சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து, காதி இதன் அடையாளமாகவும், காதி அப்படிங்கிற அந்த ஆடை சொல்லுவாங்க இல்லையா, காதி இதன் அடையாளமாகவும் பின்னர் தேசியவாதிகளின் உடையாகவும் மாறி போனது. எங்க அப்படின்னா இங்கதான் இந்த ரவுலட் சட்டத்தோட இந்த டைம் தான். சரியா? சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இதெல்லாம். அடுத்து, மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அரசியல் பணிகளில் தீவிரம் காட்டினால் இந்தியாவில் சுயராஜ்யம் என்பது நடைமுறைக்கு வரும். மக்கள் விழிப்புணர்வு அடைந்து அரசியல் பணிகளில் தீவிரம் காட்டினால்தான் இந்தியாவில் சுயராஜ்யம் என்பது நடைமுறைக்கு வரும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் என்ன பண்ணணும், விழிப்புணர்வோட அந்த அரசியல் பணிகள்ல ஈடுபாட்டு, அதாவது ரொம்ப அதிகமான தீவிரம் காட்டினா மட்டும்தான் இந்தியாவுல சுயராஜ்யம் அப்படிங்கிறது வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா?
1919 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வேலைநிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு காந்தியடிகள் அழைப்பு விடுத்தவுடன் நாடு முழுவதும் ஊக்கம் பெறுகிறது. அப்போ மார்ச் மாசம் பார்த்தோம் அந்த சட்டம் இயற்றிட்டாங்கன்னு. ஓகேங்களா? சட்டம் நிறைவேற்றப்பட்டது மார்ச் மாசம் பார்த்தோம். அப்ப என்ன பண்றாங்க காந்தி மார்ச் டு ஏப்ரல் மாதத்துல என்ன பண்றாங்க? வேலை நிறுத்தத்தை வந்து கடைபிடிக்குமாறு காந்தி என்ன பண்றாரு? நாடு முழுக்க கேட்கிறாரு. ஓகேங்களா? சோ அடுத்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்க கிலாபத் இயக்கத்தையும் இதனுடன் இணைத்தார். இப்ப பார்த்தோம். போன யூனிட்ல கிலாபத் இயக்கம்னா என்ன? யாரு உருவாக்குனாங்க? எதுக்காக உருவாக்குனாங்க? எல்லா பேக் ஸ்டோரியும் பார்த்தோம். ஓகேங்களா? சோ அத கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா காந்தியடிகள் இது கூட லிங்க் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எதுக்காக? இந்துக்களையும், முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்க என்ன பண்றாங்க? கிலாபத் இயக்கத்தையும் கொண்டு வந்து இது கூட சேர்த்துறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகேங்களா? இந்த பாக் அப்படின்னா வந்து தோட்டம்னு சொல்லுவாங்க. ஜாலியன் வாலா பாக் அப்படின்னா தோட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் 10th நிறைய பேர் சொன்னேன். ஓகேங்களா? தோட்டம்னு சொல்லுவாங்க. ஜாலியன் வாலா பாக் அப்படின்னா தோட்டம். பாக் அப்படின்னா தோட்டம்னு சொல்லுவாங்க. நாடு முழுவதும் நடந்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் மக்களிடம் காணப்பட்ட மகத்தான தன்னெழுச்சி காரணமாக காலனி அரசு ஆத்திரம் அடைந்தது. அப்போ எங்க பார்த்தாலுமே போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ இத பார்த்து இந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் காண்டாவுறாங்க. ஏன் ஆல்ரெடியே நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை நான் கொண்டு வரேன். பட் இந்த சட்டத்துக்கு எதிராகவும் நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசு அப்படிங்கிறது காண்டாவுது. சரிங்களா? 1919 ஏப்ரல் 13 ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட் இது. ஓகேங்களா? அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் உள்ள நிராயுதபாணிகளான மக்கள் திரள் மீது மிக கொடுமையாக அரசியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டன. அரசியல் குற்றங்கள் எதை சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு நடந்த அந்த மோசமான அந்த நிகழ்வை தான் சொல்றாங்க. சரிங்களா? எங்கன்னா ஜாலியன் வாலாபாக் பகுதியில அமிர்தசரஸ். ஓகேங்களா? இந்த இடமே ரொம்ப முக்கியமான இடம் இது. ஓகேங்களா? அடுத்து இழைக்கப்பட்ட சத்யபால் சாய்புதீன் கிச்லு ஆகியோரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக 2000க்கும் அதிகமானோர் மக்கள் போராட்ட களத்தில் குழுமியிருந்தனர். அப்போ 2 பேரை அரெஸ்ட் பண்றதுக்கு எதிராக தான் அந்த கூட்டமே நடக்குது. சரிங்களா? யார் அப்படின்னா சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்லு முக்கியமான நபர்கள் 2 பேரும். ஓகேங்களா? சோ இவங்களுக்காக தான் அந்த அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 2000க்கு அதிகமான பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த களத்துல இருந்திருக்காங்க. பஞ்சாபின் துணைநிலை ஆளுநராக மைக்கேல் ஓ டயரும் ராணுவ கமாண்டராக ஜெனரல் ரெஜினல் டயரும் பதவி வகித்தனர். அப்போ இவங்க 2 பேருமே முக்கியமான நபரு. இவங்க பதவி ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ யார் வந்து ராணுவ கமாண்டர், யார் வந்து துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிறது முக்கியம். சோ ரெஜினல் டயர் அப்படிங்கிறது ராணுவ கமாண்டர். சரிங்களா? 2 பேருமே டயர் தான் முடிச்சிருப்பாங்க. மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறது பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர். சரிங்களா? சோ இந்த 2 பேரும் அவங்க போஸ்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? அடுத்து அவர்கள் இருவரும் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பாடம் புகட்ட விரும்பினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்த இடத்துக்கு ஒரே ஒரு குறுகிய வாயில் மட்டுமே இருந்தது. சரிங்களா? ஒரே ஒரு வாசல் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு. அங்க சிக்கிக்கொண்ட மக்களை குறிவைத்து எந்திர துப்பாக்கிகளில் குண்டுகள் தீரும் வரை சுடுமாறு ஜெனரல் டயர் உத்தரவிட்டார். யாருன்னா ஜெனரல் டயர். ஜெனரல் ஓ டயர் என்ன பண்றாரு? அவர் சுடுமாறு உத்தரவிட்டிருக்காரு. ஓகேங்களா? அரசு தகவலின்படி உயிரிழப்புகள் 379 எண்ணிக்கையில் இருந்த போதும் உண்மையில் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கக்கூடும். அப்போ ரெக்கார்ட் படி பார்த்தா 329 சொல்றாங்க. பட் ஆனா வந்து என்ன பண்றாங்க? அதிகமான பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராணுவ சட்டம் பஞ்சாப் முழுவதும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை சந்தித்தனர். அப்போ பஞ்சாப் முழுவதுமே ராணுவ சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? பஞ்சாப் முழுவதுமே என்ன பண்ணிட்டாங்க? ராணுவ சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கொடுமைகளை கண்டு நாடு முழுவதும் கொந்தளித்தது. ஓகேங்களா? சோ நாடு முழுவதுமே பெரிய பஞ்சாயத்து தான் ட்ரை பண்ணி ஓகேங்களா? பம்பாய், கல்கத்தா, டெல்லி, லாகூர் ஆகிய இடங்களில் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்த நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டன. அப்போ ஜாலியன் வாலாபாக் மட்டும் இல்ல. அது சம்பந்தமா நடந்த மத்த இடங்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கிச் சூடு அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. சரியா? பல நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வன்முறை நிகழ்வுகள் அரங்கேறின. இந்த கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பல பிரபலங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை திறந்தனர். அப்போ இந்த ரவீந்திரநாத் தாகூர் பட்டம் துறந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. சரிங்களா? அது ரவுலட் சட்டம் இந்த ஜாலியன் வாலாபாக்கோட தொடர்புடைய ஒரு சட்டம் அது. ஓகேங்களா? முடிச்சுட்டு மேல போயிடலாமா? கிலாபத், பஞ்சாப் கொடுமை ஆகிய 2 காரணங்களால் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கறதுக்கு இந்த 2 விஷயத்த நம்ம காரணமா சொல்றாங்க. ஒண்ணு கிலாபத் இயக்கம். சரிங்களா? 2வது இந்த பஞ்சாப் கொடுமை. இது 2ம் தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கறதுக்கான காரணம்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட் அதெல்லாம். ஒத்துழையாமை இயக்கம் நம்ம வருஷம் படிச்சிடும். பட் எதுக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? துருக்கி சுல்தான் மற்றும் இஸ்லாமிய புனித தலங்கள் தொடர்பானது கிலாபத் இயக்கம். நம்ம தான் பார்த்தோம். கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது போன டாபிக்லயே பார்த்தோம். சரிங்களா? அடுத்து ஜாலியன் வாலாபாக்கில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு பஞ்சாப் கொடுமை எனப்பட்டது. எஸ் நம்ம இங்க மேல பார்த்த ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த அந்த கொடூரமான நிகழ்வு தான் பஞ்சாப் கொடுமை அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் உறுதிமொழிக்கு எதிராக இஸ்லாமிய புனித தலங்களின் கட்டுப்பாட்டை இஸ்லாம் அல்லாத சக்திகள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட நிலையில் ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த கொடுமைகளுக்கு காரணமான
ரெஜினல்ட் டயர், மைக்கேல் ஓ டயர் இருவரையும் பிரிட்டிஷ் நீதிமன்றங்கள் குற்றங்களில் இருந்து விடுதலை செய்துவிட்டது. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்லாமிய புனித தலங்களோட கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? சோ அத என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு என்ன பண்றாங்க? அத குடுத்திருக்காங்க. அடுத்து ஜாலியன் வாலாபாக்ல அவ்வளவு பெரிய மோசமான விஷயத்த நடத்தின அந்த டயர் இருக்காங்க இல்லையா? ரெஜினல்ட் டயர் அண்ட் மைக்கேல் ஓ டயர் 2 பேரையும் நீதிமன்றங்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா, எந்த விதமான குற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, விடுதலை அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ இங்க போயிட்டு மேல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் பார்த்துட்டு வா சரியா? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை உடனடியாக துறந்தார். ரவீந்திரநாத் தாகூர் எத தொறந்திருக்கிறாரு? தன்னுடைய அரச பட்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது கவர்ன்மெண்ட் குடுத்த ஒரு பட்டம். ஓகேவா? 1919ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அரச பிரதிநிதிக்கு அனுப்பிய எதிர்ப்பு கடிதத்தில் தாகூர் இவ்வாறு எழுதினார். அப்போ அவரு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. யாருக்கு? வைஸ்ராய்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது." என்னவா திகழ்துன்னா, அவமானத்தின் சின்னமாக திகழ்கிறது. அதாவது அவருக்கு குடுத்திருக்க பட்டத்த சொல்றாரு. மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக, எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன். அந்த ஒரு பட்டத்த மட்டும் இல்ல, எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் என்ன பண்றேன்? திரும்ப ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அந்த பட்டம் வந்து நைட்ஹுட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நைட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம். தமிழ்ல வந்து வீர திருமகன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிருக்காரு? அந்த பட்டத்த என்ன பண்ணிட்டாருன்னா, ரவீந்திரநாத் தாகூர் திருப்பி குடுத்துட்டாரு. திருப்பி குடுத்ததுக்கான காரணம் எதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ 1919ல நடந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நடந்த அந்த அந்த பஞ்சாப் படுகொலையின் காரணமா என்ன பண்ணிருக்காரு? அவரு அதோட பட்டம் அப்படிங்கிறது திருப்பி குடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. கீழ படிச்சுட்டு மேல போயிடலாம். சரியா? இந்து முஸ்லிம் ஒற்றுமை குறித்து அக்கறை கொண்ட காந்தியடிகள் காங்கிரசும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டதாக உணரப்பட்ட முஸ்லிம் தோழர்களுக்கு துணையாக நின்றார். அப்போ இந்து, முஸ்லிம் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு காந்தியோட எண்ணம். ஓகேங்களா? சோ 2 பேருமே இந்த போராட்டத்துல ஒண்ணா செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமா இருக்கு. பட் அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க இருந்து உருவாக்கி குடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தோழர்களுக்கு துணையாக நின்றார். மௌலானா சௌகத் அலி மற்றும் முகமது அலி என்ற சகோதரர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடன் இணைந்து கிலாஃபத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களாக விளங்கினர். அப்போ அலி சகோதரர்கள் சொல்லக்கூடிய மௌலானா சௌகத் அலி மற்றும் முகமது அலி. ஓகேங்களா? 2 பேரையும் அலி சகோதரர்கள் சொல்லுவாங்க. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவரு அதுக்கப்புறம் வந்தக்கூடிய ஒரு தலைவர். ஓகேங்களா? சோ இந்த 3 பேர் தான் கிலாஃபத் இயக்கத்தோட தலைவர்களா விளங்குனாங்கன்னு சொன்னாங்க. சரியா? சோ இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம போன டாபிக்ல நல்லா பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப அந்த கிலாஃபத் இயக்கத்த பத்தி சொல்லிட்டே இருந்தோம்னா டைம் அதிகமாகும். சரிங்களா? சோ கிலாஃபத் இயக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சோ போன யூனிட்ல நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய 11 இளைஞரான உத்தம் சிங். ஓகே, இங்க ஒரு நபர பத்தி பார்க்கிறோம். யார் அப்படின்னா, கால்சா ஆதரவற்றோர் காப்பகம். ஓகேங்களா? கால்சா அப்படிங்கிறது சீக்கியர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? கால்சா. வளர்க்கப்பட்ட சீக்கிய 11 இளைஞரான உத்தம் சிங் இந்த நிகழ்வை தனது கண்களால் கண்டார். ஓகே. வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30ல் லண்டன் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்தார். லண்டனில் பென்டோஸ்வில்லே சிறையில் உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டார். பிறகு அவர் தூக்கிலிடவும் பட்டாங்க. ஓகேங்களா? சோ உத்தம் சிங் அப்படிங்கிறவரு இம்பார்ட்டன்டான நபரு. ஏன் அப்படின்னா, அந்த ஜெனரல் ஓ டயர். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, இவரு லண்டன்ல போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, படுகொலை அப்படின்னு செஞ்சிருக்காரு. எப்பன்னா 1940 மார்ச் 30. ஓகேங்களா? சோ அந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது 1919. ஓகேங்களா? கால்பசாகி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1919 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1940 காலகட்டங்கள்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த உத்தம் சிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நிகழ்வுக்கு பழிவாங்கும் விதமா என்ன பண்ணியிருக்காரு, அந்த மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, படுகொலை பண்ணியிருக்காரு. சரி, ஓகேங்களா? சோ அந்த உத்தம் சிங் அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான நபர். தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடக்கம். கிலாபத் மாநாட்டில் காந்தியடிகள் வற்புறுத்தலின் பேரில் 1920 ஆகஸ்ட் 31 முதல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. அப்போ இந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எங்க கிலாபத்தோட மாநாட்டுல. ஓகேங்களா? கிலாபத் மாநாட்டுல 1920 ஆகஸ்ட் 31 ஒத்துழையாமை இயக்கத்த தொடங்குறதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு சபதம் ஒண்ணு எடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டத்தை அலகாபாத்தில் கூடிய அனைத்து கட்சி கூட்டம் முடிவு செய்தது. அப்போ அலகாபாத்ல கூடுன அந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அரசோட கல்வி நிறுவனங்களையும், அரசோட நீதிமன்றம் என்ன பண்ணும்? புறக்கணிக்கிற திட்டத்த என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ 1920 செப்டம்பர் மாசம். அதாவது ஏதாவது இம்பார்ட்டன்டான சில விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சிறப்பு அமர்வு அப்படிங்கிறது நடத்துவாங்க. சரிங்களா? சோ அப்படியாப்பட்ட ஒரு அமர்வு தான் கல்கத்தா நடந்திருக்கு. எப்பன்னா 1920. ஏன்னா காங்கிரஸ் சிறப்பு அமர்வு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இதெல்லாம். ஓகேங்களா? ஒத்துழையாமை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ இங்க இதுதான் இம்பார்ட்டன்ட்.
எங்க கல்கத்தால நடந்த 1920 செப்டம்பர் மாசம் நடந்த சிறப்பு அமர்வு. ஓகேங்களா? சோ காங்கிரஸோட ஸ்பெஷல் காங்கிரஸ் சிட்டிங்னு சொல்லுவாங்க. பட் அங்கதான் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து நிறைவேற்றுறாங்க. சரியா? கிலாபத் மற்றும் பஞ்சாப் குறைகள் சரி செய்யப்பட்டு தன்னாட்சி அரசு நிறுவப்படும் வரை இந்த ஒத்துழையாமை கடைபிடிக்க உறுதி ஏற்கப்பட்டது. அப்போ தன்னாட்சி அரசு அமைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், சட்டப்பேரவைகள், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களையும் விருதுகளையும் திரும்ப ஒப்படைப்பது ஆகியன ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்க்கப்பட்டன. அப்போ ஒத்துழையாமை இயக்கங்கள்ல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், சட்டப்பேரவைகள், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களையும் விருதுகளையும் திரும்ப ஒப்படைப்பது ஆகியன ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்க்கப்பட்டன. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மாற்றாக தேசிய பள்ளிகள், பஞ்சாயத்துகள் ஆகியன அமைக்கப்பட்டு சுதேசி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும். ஓகே. அதே டயத்துல நீங்க வந்து பிரிட்டிஷாரோட பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. பட் அதுக்காக நீங்க அந்த பொருட்களே அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட பள்ளிகள், கல்லூரிகளை பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்படின்னா மாணவர்கள் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷாரோட நடத்தக்கூடிய அந்த பள்ளிகள், கல்லூரிகளுக்கு போகக்கூடாது. அப்படின்னா நீங்க படிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்குதான் இங்க சொல்றாங்க தேசிய பள்ளிகள், அதாவது காங்கிரஸால் அமைக்கக்கூடிய தேசிய பள்ளிகள், அதாவது இந்தியர்களால் நடத்தக்கூடிய பள்ளிகள் என்ன பண்ணலாம், நீங்க படிக்கலாம். அதை வந்து ஆல்டர்னேட்டா நீங்க இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி அவங்களோட பொருட்களை பயன்படுத்தாம சுதேசி பொருட்கள், அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணலாம், உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஐடியாவே சொல்றாங்க. சரியா? வரிகுடா இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல இயக்கங்களை பின்னர் இந்த போராட்டத்தில் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இது கூடயே வரிகுடா இயக்கம், பின்னாடி வந்த சட்ட மறுப்பு இயக்கம், இது எல்லாத்தையும் இது கூட நம்ம இணைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணிருக்காங்க. 1920ஆம் ஆண்டு நாக்பூரில் நிகழ்ந்த காங்கிரஸ் அமர்வில் முந்தைய தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அப்போ 1920 நாக்பூர் காங்கிரஸ் செக்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. இந்த காங்கிரஸ் அமர்வும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நாக்பூர் மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைப்பதற்கு வகை செய்யும் மற்றொரு முக்கிய தீர்மானம் நாக்பூர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இந்த நிறைவேற்றமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுனா மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகள், அதாவது அந்தந்த மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டி அமைக்கிறது என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்மானம் என்ன பண்றாங்கன்னா இந்த நாக்பூர் மாநாட்டுல என்ன பண்றாங்கன்னா நிறைவேற்றாங்க. சரியா? அடுத்து இதனால் பெரும் எண்ணிக்கையிலான பணியாளர்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்தனர். காங்கிரசின் அடிப்படையை விரிவாக்கும் நடவடிக்கையாக பணியாளர்கள் கிராமங்களுக்கு சென்று 4 அணா 25 பைசா என்ற குறைவான கட்டணத்தில் கிராமத்தினரை காங்கிரஸில் சேர்க்க வேண்டும். அப்போ ரொம்ப கம்மியான காசு தான், ஒரு 1/4 அணா இருந்தா போது என்ன பண்ணலாம், காங்கிரஸ்ல நீங்க ஒரு உறுப்பினரா சேர்ந்துடலாம். சரிங்களா? சோ அப்படிதான் இங்க வந்து பண்ணிருக்காங்க. அதாவது காங்கிரஸ்ல உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இதனால் காங்கிரசின் ஒட்டுமொத்த செயல்பாடுகள் மாற்றம் பெற்றன. நாட்டின் பெயரில் ஒன்று சேர்ந்த மக்கள் தேசிய போராட்டத்தில் பங்கேற்றனர். இப்போ மக்கள் வந்து தேசிய போராட்டத்தில் என்ன பண்றாங்க, பங்கு பெற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மக்கள் போராட்டத்தை எதிர்த்த பழமைவாதிகள் பலர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலக வழி அமைத்தது. பல பேர் என்ன பண்றாங்கன்னா இது பிடிக்காம என்ன பண்றாங்கன்னா விலகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து மேல்குடிக்கானது என்ற அடையாளத்தை பெற்ற காங்கிரஸ் கட்சி மெதுமெதுவே உண்மையான தேசிய அமைப்பு என்ற தோற்றத்தில் மக்கள் அமைப்பாக காந்தியடிகளின் தலைமையிலான காங்கிரஸ் மாறியது. அப்போ மேல் குடிக்கானது அப்படின்னா உயர்ந்த வகுப்பினருக்கானது அப்படின்னு அழைக்கப்பட்ட, அதாவது அப்படின்னு அடையாளம் பூசப்பட்ட காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உண்மையாவே ஒரு தேசிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்ல தேசிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய அமைப்புன்னு என்ன சொல்றாங்க, அதாவது இந்தியா முழுவதுக்குமான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? சோ அததான் சொல்றாங்க. அதனோட பேர் அடிப்படையில மக்களை என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. யாரோட தலைமையில, காந்தியடிகளோட தலைமையில என்ன பண்றாங்க, காங்கிரஸ் இருக்கிறப்ப அங்க வந்து சேர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. காந்தியடிகளின் தலைமை ஏற்படுத்திய தாக்கம். உள்ளூர் மக்களால் ஆயிரக்கணக்கான பள்ளிகள், நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் மற்றும் வித்யாபீடங்கள் நிறுவப்பட்டன. ஓகே. பல முன்னணி வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலை கைவிட்டனர். ஆமா, நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அரசு நிறுவனங்களை விட்டு வெளியேறினர். ஆமா, அரசு அலுவலகங்களை வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க. தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட அலி சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். யாருன்னா கிலாபத் இயக்கத்தை தோற்றுவிச்ச அலி சகோதரர்கள். சரி, என்ன பண்றாங்க, கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குமாறு மக்களுக்கு அந்தந்த பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் அழைப்பு விடுத்தன. அப்போ சட்ட மறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதியை சேர்ந்த அந்த காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அழைப்பு விடுத்திருக்கு. யாருக்கு? மக்களுக்கு. சரிங்களா? அரசு வழக்கம் போல் அடக்குமுறையை கையாண்டது. அவங்க ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணாங்க, உடனே அடக்குமுறை கையாள்றதுதான் பிரிட்டிஷ் அரசோட வழக்கம். ஓகேங்களா? பாரபட்சம் இல்லாமல் கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தியாவின் பல நகரங்களுக்கு 1921 வேல்ஸ் இளவரசர் மேற்கொண்ட பயணமும் புறக்கணிக்கப்பட்டது. அப்போ இந்த வருஷம்
இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1921 வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு. இந்திய மக்களின் விசுவாச உணர்வை வேல்ஸ் இளவரசரின் பயணம் தூண்டும் என்று எதிர்பார்த்த காலனி அரசு ஆதிக்க அரசின் கணக்கு தவறாக போனது. அப்போ இந்திய மக்களோட விசுவாச உணர்வு ஓகேங்களா? அத வேல்ஸ் இளவரசரோட பயணம் ஓகேங்களா? சோ இவரோட பயணம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க வந்து நடந்தது அப்படிங்கிறது வேற ஓகேங்களா? ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிருக்காங்க அத புறக்கணிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டுகளுக்கு சுயராஜ்யத்தை பெற்றுத் தருவதாக காந்தியடிகள் உறுதி கூறினார். நீங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை போராட்டமே இல்லாத வகையில சரிங்களா கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நான் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பண்றேன் சுயராஜ்யத்தை வாங்கி தரேன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? காந்தி சொல்றாரு. சரியா? சோ ஒத்துழையாமை இயக்கத்தை இப்படியே நல்ல விதமா நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு வருஷத்துல நான் வாங்கி தரேன் அப்படின்னு காந்தி சொல்றாரு. அடுத்து போராட்டத்தின் இந்த கட்டத்தில் தென்னிந்தியா முன்னேறி சென்றது. ஆந்திர விவசாயிகள் ஜமீன்தார்களுக்கு வழங்க வேண்டிய வரிகளை நிறுத்தி வைத்தனர். ஓகே. சிராலா பெரலா பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களும் வரி செலுத்த மறுத்து கூட்டம் கூட்டமாக நகரங்களை காலி செய்து வெளியேறினர். நூற்றுக்கணக்கான கிராம பட்டியல்களும் ஷான்போக்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர். சி ராஜாஜி, எஸ் சத்தியமூர்த்தி, தந்தை ஈவேரா பெரியார் ஆகிய தலைவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் யாரோட தலைமையில் நடத்தப்பட்டுச்சுன்னா இந்த 3 பேர் சொல்றாங்க. யாரு? சி ராஜாஜி, ஏ சத்தியமூர்த்தி, தந்தை ஈவேரா பெரியார். இந்த 3 நபர்களும் ஒத்துழையாமை இயக்கத்துல ரொம்ப முக்கியமான நபர்கள். சரிங்களா? தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கத்துல ரொம்ப முக்கியமான நபர்கள். கேரளாவில் ஜென்மிக்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டங்களை நடத்தினர். உத்தரப்பிரதேசம், வங்காளம், அசாம், பீகார், ஒரிசா ஆகியவற்றின் பல பகுதிகளில் இருந்த கீழ்வகுப்பு மக்கள் இந்த போராட்டங்களின் காரணமாக தீவிரமாக அவமதிக்கப்பட்டதாக இந்திய அரசுத்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் அரச பிரதிநிதி ஒப்புக்கொண்டார். ஓகே, இதெல்லாம் இந்த பகுதியில் நிறைய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த இயக்கத்தின் தீவிரம் கண்டு ஊக்கம் பெற்ற காங்கிரஸ் தனது சிறப்பு மாநாட்டில் இயக்கத்தை இன்னும் தீவிரமாக்குவது பற்றி உறுதியுடன் கூறியது. ஓகே, இது நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் என்ன பண்ணலாம்? நம்ம டெவலப் பண்ணலாம். இன்னும் நல்லபடியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறைக்கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோலியில் வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவித்தார். அப்போ இந்த டேட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிப்ரவரி மாசம் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? கீழே நம்ம அதான் பார்ப்போம். என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து இன்னும் 7 நாட்களுக்குள்ள நீங்க இந்த பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறைக்கதைகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அதாவது பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகைக்கு வழங்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்கி என்ன பண்ணும் பத்திரிகைகள் வந்து சில சுதந்திரத்தை நீ கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சிறைக்கதைகள் என்ன பண்ணணும்னா நீங்க விடுதலை பண்ணணும். அப்படி விடுதலை பண்ணலைன்னா பர்தோலி அப்படிங்கிற இடத்துல வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் எப்ப அனௌன்ஸ் பண்றாருன்னா பிப்ரவரி மாசம் 1922 அனௌன்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? பட் இவர் அனௌன்ஸ் பண்றது பிரச்சனை இல்ல. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை அப்படிங்க நடந்திருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறுதல். நாடு விடுதலை அடைந்து சுயராஜ்யம் கிடைத்தது என்று பொதுமக்களும் தேசியவாத தொண்டர்களும் அதிக ஊக்கம் கொண்டு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றனர். ஆமா, எஸ் காந்தி தான் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாரு? இதே மாதிரி நீங்க அமைதியான வழியில நீங்க போராட்டம் நடத்துனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துல நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு சுயராஜ்யத்தை வாங்கி கொடுத்துறேன்னு காந்தியடிகள் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சோ நம்ம இப்படியே போனோம்னா வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காடுகளில் வசித்த பழங்குடிகள் உட்பட அனைத்து வகுப்பு மக்களையும் இது பாதித்ததோடு அவர்களையும் ஈர்க்க செய்தது. எல்லா விதமான மக்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ ஒத்துழையாமை இயக்கம் ஏன் அவ்வளவு பெருசா போனுச்சு அப்படின்னா எல்லா விதமான மக்களுமே இதுல பங்கு பெற ஆரம்பிச்சிட்டாங்க. கலவரம் மற்றும் மோசமான வன்முறைகளும் நாட்டில் நிகழ்ந்தன. சில இடத்துல கலவரமும் வன்முறை என்ன பண்ணிருக்கு நடந்திருக்கு. மலபார் மற்றும் ஆந்திராவில் 2 வன்முறை கிளர்ச்சிகள் நடந்தன. ஓகே, மலபார்லயும் ஆந்திராவிலையும் மலபார்னு சொல்லக்கூடிய இப்ப கேரளா ஓகேங்களா? அங்கேயும் ஆந்திராவிலையும் வன்முறை கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர். இந்த அல்லூரி சீதாராமராஜு அப்படிங்கிற நம்ம 10th புக்ல ஒரு பாக்ஸ்ல பார்த்திருப்போம். சரிங்களா? ராம்பா பகுதியில பழங்குடியினருக்காக என்ன பண்ணிப்பாரு போராடிப்பார். மலபாரில் முஸ்லிம் விவசாயிகள் ஆயுதமேந்தி உயர் வகுப்பு நிலப்பரப்புகள் மற்றும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். மாப்ளா கழகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எங்க நடந்திருக்கு? மலபார்ல நடந்திருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய கேரளாவுல. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை தான். உத்தரப்பிரதேசல நடந்த இந்த பிரச்சனை தான் ஒரு பெரிய அளவுல ஒரு திருப்பத்தை உண்டாக்கிருக்கும். என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா ஓகேங்களா என்ற கிராமத்தில் மதுக்கடைகள் மற்றும் உள்ளூர் சந்தைகளில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து ஒரு தன்னார்வ குழு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்க நடத்திருக்காங்க. சரியா? 1922 பிப்ரவரி 5 3000 நபர்களுடன் நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீசார் தடியடி நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் காவல் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியவோடு அதை எரித்ததில் 22 போலீசார் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வை அடுத்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். இதுதான் ரொம்ப முக்கியம்.
காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் ஆரம்பிச்சாருன்னு அங்க பார்த்தோம். ஓகேங்களா? சோ கிலாபத் இயக்கம், அப்புறம் வந்து ரவுலட் சட்டம், அதோட நடந்த அந்த பஞ்சாப் கொடுமை. ஓகே, அந்த 2 விஷயம் பார்த்தோம். ஆனா, அத திரும்ப பெறுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? அந்த சௌரி சௌரால நடந்த இந்த வன்முறையான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது வருஷம் அப்படிங்கிறது 1922 பிப்ரவரி அப்படிங்கிறது 05. ஓகேங்களா? இந்த பேர் வந்து சௌரி சௌரா 2 பேர் பாருங்க. ஒரே மாரி இருக்கா? சௌரி சௌரா 2, 2. ஓகேங்களா? 1922 பிப்ரவரி மாசம். பிப்ரவரி அப்படிங்கிறது 2 தான். சரிங்களா? பிப்ரவரி. எத்தன பேர் இறந்து போயிருக்காங்கன்னு பாருங்க. 22 பேர். பாருங்க எல்லாமே 2, 2 வருது பாருங்க. 1922 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சௌரி சௌரா 2மே ஒரே மாரி இருக்கு. சௌரி சௌரா. ஓகேங்களா? 1922 பிப்ரவரி 2. ஓகேங்களா? பிப்ரவரி அப்படிங்கிறது 2 தான். பட் இந்த டேட் மட்டும் மாறுது. பிப்ரவரி 5ஆம் தேதி எத்தன பேர் இறந்து போனாங்கன்னா 22. ஓகேங்களா? சோ வருஷமும் அந்த இறந்து போன நபர்களோட எண்ணிக்கையும் சேமா தான் இருக்கு. யாரு அப்படின்னா அவங்க வந்து காவல் காவல் அதிகாரிகள். சரிங்களா? சோ அந்த காவல் நிலையத்துக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா பூட்டி வச்சுட்டு உங்களை அப்படியே எரிச்சிருப்பாங்க. தேசியவாத தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக பர்த்தோலியில் இந்த முடிவை காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொண்டது. அப்ப பர்த்தோலில நடந்த காங்கிரஸ் செயற்குழு என்ன பண்ணுச்சு? அந்த காந்தியோட அந்த நோக்கத்த புரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? வன்முறை அப்படிங்கிறது கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் நீங்க வன்முறைய கையில எடுத்தனால என்ன பண்றாரு? திரும்ப வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். திரும்ப பெறுவதாக என்ன பண்றாரு? காந்திக்கு அறிவிச்சிருக்காங்க. அத என்ன பண்ணிது அப்படின்னா, காங்கிரஸ் செயற்குழு பர்த்துறையில கூடின காங்கிரஸ் செயற்குழு என்ன பண்ணுது? அத அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த முடிவை இளம் தொண்டர்கள் எதிர்த்த நிலையில் காந்தியடிகள் மீது நம்பிக்கை கொண்ட இதர தொண்டர்கள் ஒரு தந்திரமான முடிவு என்று கருதினர். இளம் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் ஏமாந்து போயிருக்காங்க. என்னடா இது இன்னும் 1 வருஷம் நமக்கு கிடைச்சிரும்னு எதிர்பார்த்தோம். பட் என்ன பண்ணிட்டாங்க? டக்குனு காந்தி இப்படி திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, இந்த டைம்ல இளைஞர்கள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது தெரியாம வேற விதமான ஒரு பாதைய சூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுவும் பார்ப்போம் நம்ம அடுத்து. இது ஒரு தந்திரமான முடிவு என்று கருதினர். கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காந்தியடிகள் பற்றி ஜவஹர்லால் நேருவும், சுபாஷ் சந்திர போஸும் கடுமையாக விமர்சனம் செய்தனர். அப்போ காந்தியடிகள் என்ன பண்றாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 6 வருஷம் வந்து ஜெயில்ல போட்டுர்றாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, ஜவஹர்லால் நேருவும், சுபாஷ் சந்திர போஸும் கண்டனம் பண்றாங்க. யார? காந்தியடிகள. இயக்கத்த திரும்ப பெற்றது சம்பந்தமா என்ன பண்றாங்க? காந்தியடிகள கடுமையா என்ன பண்றாங்கன்னா, விமர்சனம் பண்றாங்க. யாரு? ஜவஹர்லால் நேருவும், சுபாஷ் சந்திர போஸும். சரியா? இப்படியாக ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தது. துருக்கி மக்கள் முஸ்தபா கமால் பாட்ஷா தலைமையில் கிளர்ந்தெழுந்து சுல்தானிடம் இருந்து அரசியல் அதிகாரத்தை பறித்து கலிஃபா என்ற நடைமுறையை ரத்து செய்துவிட்டு மதமும் அரசியலும் இணைந்து பயணிக்க முடியாது என்ற அறிவித்த நிலையில் கிலாபத் இயக்கம் தேவையற்று போனது. அப்போ 2 விதமான நோக்கங்களுக்காக தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்த கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சோ அதுல பஞ்சாப் படுகொலை காரணமா தான் கொண்டு வந்தாங்க மெயின். 2வது வந்து இந்த கிலாபத் இயக்கம்னு சொன்னோம். பட் ஆனா இந்த கிலாபத் இயக்கம் என்ன ஆயிடுச்சு? இங்க முஸ்தபா கமால் பாட்ஷா அப்படிங்கிற தலைமையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிளர்ந்தெழுந்து இதுவுமே ஒரு முடிவை நோக்கி வந்துருச்சு. சரிங்களா? சோ கிலாபத்தோட அந்த நடைமுறை அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ரத்து செய்து மதமும், அரசியலும் இணைந்து பயணிக்க முடியாது என்று அறிவித்த நிலையில் கிலாபத் இயக்கம் தேவையற்று போனது. அப்போ கிலாபத் இயக்கமும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு 6 வருஷம் ஜெயில்ல போயிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நடந்தது 1922 காலகட்டங்கள்ல. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். போலாமா? சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள். ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்ற பிறகு அடுத்து என்ன என்ற கேள்வி எழுந்தது. அப்போ காந்தியடிகள் வந்து எல்லாரையும் சேர்த்து ஒரு வழியில டிராவல் பண்றாரு. ஓகேங்களா? சோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற அந்த பாத்துல என்ன பண்றாருன்னா, காந்தியடிகள் அழைச்சுட்டு போறாரு. திடீர்னு எல்லாரும் ஒரே நோக்கத்துல போயிட்டு இருக்கப்போ, காந்தி என்ன பண்ணிட்டாரு? டக்குனு அத ஸ்டாப் பண்ணிட்டாரு. சோ ஸ்டாப் பண்ண உடனேயுமே, இவங்களுக்கு என்ன பண்றது? எங்க போறதுன்னு தெரியல. ஓகே நம்ம அடுத்து என்ன பண்றது? காந்தியடிகள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர ஜெயில்ல போட்டாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றது? எத நோக்கி போறது? சரியான ஒரு தலைமை இல்ல. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பிளான் பண்றாங்க. சரியா? சோ அப்படி பிளான் பண்ற அந்த டைம்ல தான், அடுத்து என்ன என்ற கேள்வி எழுந்தது. ஓகேங்களா? சித்தரஞ்சன் தாஸ், சி.ஆர். தாஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து மோதிலால் நேரு ஆகியோர் புதிய வழியில் செயல்பாட்டை அறிவித்தனர். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான நபர்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு இந்த சுயராஜ்ய கட்சி அப்படின்னு பார்ப்போம். சோ இந்த சம்பந்தப்பட்டதுல ரொம்ப முக்கியமான நபர்கள் 2 பேரும். சரியா? தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்றும், அதில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது அடக்கம் என்றும் அவர்கள் விரும்பினர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தீவிர அரசியலுக்கு நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? சித்தரஞ்சன் தாஸும், மோதிலால் நேருவும். ஓகேங்களா? அதுக்குள்ள அந்த தீவிர அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள தேர்தல் அரசியல்ல ஈடுபடுறதும் உள்ள உண்டு. அதாவது எலக்ஷன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆட்சி அமைக்கிறதும் என்னது? அதோட நோக்கம்னு சொல்றாங்க. ஓகேவா? சீர்திருத்தம் என்ற சட்டப்பேரவையை கைப்பற்றி சீர்திருத்தம் பெற சீர்திருத்தம் பெற்ற சட்டப்பேரவையை கைப்பற்றி தேசியவாத உணர்வூட்டி அதன் செயல்பாடுகளை முடக்கும் ஆற்றலை தேசியவாதிகள் வெளிப்படுத்தினர். ஓகேங்களா? அதாவது சட்டமன்றத்தை கைப்பற்றி என்ன பண்ணோம்? நம்ம அதிகாரத்த அப்படின்னா நம்ம கையில எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுயராஜ்யம் வேண்டுவோர் மற்றும் மாற்றம் வேண்டாதோர் என்று இந்த குழு அழைக்கப்பட்டது. என்ன அர்த்தம்னா,
சுயராஜ்யம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்றாங்க. யார? இந்த சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு சொல்றாங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? இந்த தேர்தல் அரசியல்ல ஈடுபட சொல்றாங்க இல்லையா? அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, சுயராஜ்யம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா? மாற்றம் வேண்டுவோர், ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஓகே. இந்த மாறிய நோக்கமுடையவங்கள மாற்றம் வேண்டுவோர்ன்னு சொல்றோம். அப்ப அதிலேயே அந்த தேர்தல் அரசியல்ல ஈடுபடாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றம் வேண்டாதவர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரியுதா? சோ அரசியல்ல ஈடுபட்டு ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மாற்றம் வேண்டுவோர்ன்னு சொல்றாங்க. அடுத்து, இந்த குழு அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி இந்த குழுவில் இணைந்தார். ரொம்ப முக்கியமான நபரு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நெறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத இவங்க அமைப்பாங்க. ஓகேங்களா? இந்த சுயராஜ்ய கட்சியில தமிழ்நாட்ட சேர்ந்தவர் ஒருத்தர் ஈடுபட்டார் அப்படின்னா, அது சத்தியமூர்த்தி. சரிங்களா? அடுத்து, சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு காந்தியடிகள் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் ஆர்வம் காட்டியது. அப்போ சட்டப்பேரவை நுழைவுன்னு அதாவது 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஒத்துழையாமை இயக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குரூப் 2ஆ பிரியுது. ஒண்ணு மாற்றம் வேண்டுவோர், மாற்றம் வேண்டுவோர். ஓகேங்களா? யாரு இவங்க? அதாவது எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நம்ம சட்டமன்றத்துல உள்ள போணும்னு நினைக்கிறவங்க. 2வது மாற்றம் வேண்டாதோர்ன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. மாற்றம் வேண்டாதோர். ஓகேங்களா? வேண்டாதோர். இவங்க யாரு? இவங்க காந்தியோட வழிய பின்பற்றி எலக்ஷன வேண்டான்னு சொல்றவங்க. அதான் இம்பார்ட்டன்ட். காந்தியடிகளின் வழியை பின்பற்றுறவங்க. யாரு? மாற்றம் வேண்டாதவர்கள். இவங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு அந்த எலக்ஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி ஒதுங்குறாங்க. ஓகேங்களா? இந்த குழுவுக்கு ராஜாஜி, ஓகே அங்க வந்து சத்தியமூர்த்தி பார்த்தோம். ஓகேங்களா? சோ சத்தியமூர்த்தி அங்க பார்க்கிறோம். எங்க மாற்றம் வேண்டுவோர் அந்த குரூப்ல பார்க்கிறோம். சத்தியமூர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து ராஜாஜி இங்க மாற்றம் வேண்டாதவர்ல வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் தலைமை ஏற்றனர். அப்போ இங்க ஒரு 3 பேர் தலைமை ஏற்கிறாங்க. ஓகேங்களா? சோ 2வது, 3வது அங்க கீழ வந்து ராஜாஜி இருக்கிறாரு. இந்த 3 பேரும் மாற்றம் வேண்டாத ஒரு குரூப் பக்கம். ஓகேங்களா? எந்த மாற்றமும் தேவையில்லை என்ற இந்த அணி வலியுறுத்தியது. அதான் மாற்றம் விரும்பாதோர், நோ சேஞ்சஸ். ஓகேங்களா? அங்க சொன்னோம் இல்லையா? அதேதான். தேர்தல் தேர்தல் அரசியல் தேசியவாதிகளின் கவனத்தை திசை திருப்பும் என்றும் மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் இருந்து அவர்களை விலகிச் செல்ல வைத்துவிடும் என்றும் அவர்கள் வாதிட்டனர். இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது தேசியவாதிகளோட கவனத்தை திசை திருப்பிடும். ஏன் எப்படி திசை திருப்பும்? ஆட்சி, அதிகாரம், பவர் நீங்க என்ன பண்ணிடலாம்? அப்படி இப்படி நாட்டோட விடுதலை அப்படிங்கிறத தாண்டி நீங்க என்ன பண்ணலாம்? ஆட்சி, அதிகாரம் அது மாதிரியான நோக்கங்களுக்கு நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேண்டாம் அப்படின்னும், மக்களை ஒன்று திரட்டுற பணியில இருந்து என்ன பண்ணலாம்? நீங்க விலகி போயிடலாம். அந்த அதிகாரம், அந்த எலக்ஷன், அந்த ஓட்டு அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணலாம்? நீங்க உங்க எடுத்துக்கிட்ட நோக்கத்துல இருந்து நீங்க விலகி போயிடலாம் அப்படிங்கிற மாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாற்றத்தை வேண்டாதவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நூல் நூற்பது, மது அருந்தாமை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பது, ஊரக பகுதி மக்களை ஒன்று திரட்டி மக்கள் இயக்கங்களில் பங்கேற்கச் செய்வது ஆகியன காந்தியடிகளின் ஆக்கப்பணிகளை தொடர அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அப்போ காந்தியடிகள் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஆனாலும் என்ன பண்ணலாம்? காந்தியடிகளோட அந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? அத நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மாற்றம் வேண்டுவோர் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸின் ஒரு பகுதியாகவே தொடங்கினர். அப்போ மாற்றம் வேண்டுவோர் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ப்ரோ சேஞ்சஸ் அதாவது எங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க. யார் அவங்க? இந்த சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் தலைமையிலான அந்த குரூப். ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸோட ஒரு பகுதியாகவே என்ன பண்றாங்கன்னா, அந்த சுயராஜ்ய கட்சி என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கட்சி அது. ஓகேங்களா? 2 குழுக்களுக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு, காங்கிரஸ் திட்டங்களில் 2 குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டு, காந்தியடிகள் ஆக்கப்பணிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில், அவரது தலைமையின் கீழ் ஒரு குழுவுக்கு மற்றொரு குழுவின் செயல்பாடுகள் துணை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழுவுக்கு மற்றொரு குழு என்ன பண்ணும்? நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிறாங்க. சரியா? மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல்களில் சுயராஜ்ய கட்சி சிறப்பாக பங்கேற்று இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. மத்திய சட்டப்பேரவையில நடந்தது. ஏன்னா இவங்க வந்து மாற்றம் வேண்டுகோள் ஒரு எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதும் அவங்களோட நோக்கங்கள்ல உண்டு. ஓகேங்களா? சோ அப்போ 101 இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி 42 இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? ஜெயிச்சிருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுயராஜ்ய கட்சி எத்தனை இடத்துல ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு காலனி ஆதிக்க ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை தீவிரமாக எதிர்க்க முடிந்தது. அப்போ மக்களோட சப்போர்ட்ல என்ன பண்றாங்க? பிரிட்டிஷாரோட அந்த கொண்டு வரப்பட்ட அந்த அடக்குமுறை சட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்க எதிர்க்கிறாங்க. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் குறைபாடுகளை குறித்து தெரிவிப்பதிலும் வெற்றி அடைந்தனர். அப்போ இவங்க சில சக்சஸையும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 1919 சட்டத்தின் அடிப்படையில அந்த எலக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறத பார்க்கிறோம். பட் இந்த சட்டத்துல இருக்கிற சில குறைகளை என்ன பண்றாங்க? அவங்க எடுத்து காட்டுறதுல சக்சஸ் ஆகுறாங்க. காலம் செல்ல செல்ல அவர்களுடைய முயற்சிகளும் ஊக்கமும் குறைந்து சுயநினைவுடனோ அல்லது சுயநினைவின்றியோ அரசு நியமித்த பல குழுக்களில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டதை ஏற்றனர். அப்போ அவங்க போன நோக்கம் அப்படிங்கிறது வேற. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஜெயிச்சதுனால பிரிட்டிஷாராங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வர்றாங்க. சில குழுக்கள் அனுப்பிச்சாக்கா, அந்த குழுக்கள் என்ன பண்றாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற முறையில அவங்களையும் உறுப்பினரா போட்டது என்ன பண்றாங்க? அவங்களால மறுக்க முடியல. சரிங்களா? சோ தேசிய அளவில் மக்கள் போராட்டம் நடைபெறாத நிலையில் பிரிவினைவாத சிந்தனை போக்கு அவர்களை ஆட்டி படைத்தது. அடிப்படைவாத சக்திகள் இடத்தை ஆக்கிரமிக்க தொடர்ச்சியாக பல வகுப்பு கலவரங்கள் நடந்தன. சோ நெறைய வந்து பிரச்சனை அப்படிங்கிறது நெறைய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா?
சோ வகுப்புவாத பிரச்சனைகள், கலவரங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சுயராஜ்ய கட்சியும் பிரிவினைவாதத்தால் பாதிப்படைந்தது. சோ அந்த கட்சி கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஓகேங்களா? சோ இந்து நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் அரசுக்கு ஒத்துழைக்க போவதாக ஒரு குழுவினர் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் செயல்பட்டனர். அப்போ பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைக்க போறதா ஒரு குரூப் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. முஸ்லிம் அடிப்படைவாதிகளும் தேசிய போராட்டத்தில் தங்களுக்கு கிடைத்த இடத்தை பிடித்துக் கொண்டு மதவாத உணர்வுகளை பரப்பத் தொடங்கினர். அப்போ பிரிட்டிஷ் அதாவது இந்து முஸ்லிம் ஒண்ணா இணைஞ்சாங்க இல்லையா? அவங்க வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் இணைஞ்சாங்க. பட் ஆனா அது போக போக எப்படி மாறுது அப்படின்னா, அவங்களோட அதாவது மதம் சார்ந்த சில விஷயங்கள பரப்புறதுக்கு அத ஒரு காரணமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இடதுசாரி தீவிரத்தன்மை கொண்டவர்களின் செயல்பாடுகளால் காந்தியடிகள் வேதனை அடைந்தார். இடதுசாரி அப்படின்னா தீவிர மனப்போக்கு கொண்டவங்க. சரிங்களா? மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் காந்தியடிகள் 21 நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அப்போ மதம் சார்ந்த சில விஷயங்கள் அந்த பார்த்தோம் ஆல்ரெடி வகுப்பு கலவரங்கள்லாம் பார்த்தோம். சோ அதனால என்ன பண்றாருன்னா காந்தியடிகள் மனம் முடிஞ்சு என்ன பண்ணிருக்காரு? அவர் 21 நாள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த இடதுசாரி இயக்கங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதனிடையே சோசலிச கருத்துக்களும் அதன் ஆர்வலர்களும் தங்களுக்கான களத்தை அமைத்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களிடையே செயல்பட ஆரம்பித்தனர். இடதுசாரிகள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாய இயக்கங்களை தொடங்கினர். அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தொழிலாளர்கள் மற்றும் விவசாய இயக்கங்களை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க. காலனிய காலனி ஆதிக்கவாதம் மற்றும் முதலாளித்துவத்தை விமர்சனம் செய்யும் மார்க்சிய சித்தாந்தம் வேரூன்றியது. அப்போ இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சித்தாந்தம் இது. ஆதிக்கவாதம் மற்றும் முதலாளித்துவத்தை விமர்சனம் செய்யும் மார்க்சிய சித்தாந்தம் வேரூன்றியது. ஓகேங்களா? தொழிற்சங்கங்கள் தவிர மாணவர்களையும், இளைஞர்களையும் ஒருங்கிணைப்பில் அது பெரும் வெற்றி பெற்றது. இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் இடதுசாரி சித்தாந்தங்களையும் பரப்புவதற்கு தங்கள் பங்களிப்பை நல்கினார்கள். இவங்க 2 பேரும் பாருங்க நிறைய விஷயத்துல ஒண்ணாவே தான் இருப்பாங்க. யாரு? சுபாஷ் சந்திர போஸும், ஜவஹர்லால் நேருவும். சரியா? அதுல ஒண்ணுதான் அந்த இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புறதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. காலனிய ஆதிக்க சுரண்டல் மற்றும் உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல் 2க்கும் எதிராக சண்டையிட வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர். அப்போ இந்த காலனி ஆதிக்க சுரண்டல், அப்புறம் உள்நாட்டுல முதலாளிகள் நடத்திய சுரண்டல் இது 2த்துக்கும் எதிராக நம்ம என்ன பண்ணோம்? சண்டை போடணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்.ஏ. டாங்கே, எம்.என். ராய், முசாஃபர் அகமது ஆகியோர் கட்சியின் மூத்த தலைவரான தமிழ்நாட்டின் சிங்காரவேலர் உள்ளிட்ட தலைவர்களுடன் சேர்ந்து விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சிகளை தொடங்கி வைத்தனர். அப்போ எஸ்.ஏ. டாங்கே, எம்.என். ராய், முசாஃபர் அகமது, தமிழ்நாட்டின் சிங்காரவேலர் ரொம்ப முக்கியமான நபர்கள். ஓகேங்களா? சோ கட்சியோட மூத்த தலைவர் யாரு? சிங்காரவேலர். அவங்களோட தலைமையில என்ன பண்ணிருக்காங்க? விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து கம்யூனிச சோசலிசவாதிகள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்த அரசு அவர்கள் மீது சதித்திட்ட வழக்குகளையும் தொடர்ச்சியாக கான்பூர், மீரட், கக்கோரி ஆகிய இடங்களில் பதிவு செய்தது. இதெல்லாம் கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கக்கோரி ரயில் நிலைய கொள்ளை அதெல்லாம் வந்து பார்ப்போம். சரிங்களா? சோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பெரிய போராட்டங்கள் தான். இது எல்லாமே இதெல்லாம் தனித்தனியா பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். அப்போ பகத்சிங், சந்திரசேகர், அப்புறம் ராஜகுரு, சுகதேவ் இவங்க 4 பேரும் இம்பார்ட்டன்டான நபர். சரிங்களா? முக்கிய சேவையாற்றினர். நவஜவான் பாரத் சபை, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு ஆகியன தொடங்கப்பட்டன. 2 அமைப்பு. ஒரு நவஜவான் பாரத் சபை, இன்னொன்னு இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லக்கூடிய இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு. உங்க 2மே தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆயிரக்கணக்கான இளம் ஆடவர் மற்றும் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரானவர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் மாறினர். இந்தியா முழுவதும் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டன. இதனிடையே ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பகுல்லா கான் ஆகிய இருவருக்கும் மரண தண்டனையும் வேறு 17 பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனையும் கக்கோரி சதித்திட்ட வழக்கில் வழங்கப்பட்டது. அப்போ அந்த சதித்திட்ட வழக்கு அப்படிங்கிறது பின்னாடி வரும். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கக்கோரி சதித்திட்ட வழக்குன்னு ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்குல வந்து 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை. ஒண்ணு ராம் பிரசாத் பிஸ்மில், இன்னொன்னு அஷ்பகுல்லா கான். ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. சரிங்களா? பாக்கி 17 பேருக்கு என்ன பண்றாங்கன்னா சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு ஆகியோர் லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்டது மற்றும் காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸனை கொன்றுவிட்டனர். அப்போ லாலா லஜபதி ராய் கொலைக்கு காரணமான ஒரு நபர் யாரு? சாண்டர்சன். இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டிருக்காங்க. யாரு? பகத்சிங், சந்திரசேகர், அப்புறம் ராஜகுரு. இவங்க 3 பேர். சரியா? இந்த அதிகாரி லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கியவர் ஆவார். சரிங்களா? இந்த தடியடியில தான் இந்த லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறது இறந்திருப்பார். சரியா? சோ அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அதுக்காக தான் இந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கொண்டு இருப்பாங்க. மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு ஒன்றை எரிந்தனர். அப்போ தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சட்டமன்றத்துல அவங்க வந்து இந்த குண்டு வச்சிருப்பாங்க. எப்பன்னா 1929 ஏப்ரல் 8.
ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட் இது. மத்திய சட்டப்பேரவையில குண்டு வீசுறது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட். 1929 மீரட் சதித்திட்ட வழக்கு பதியப்பட்ட 3 டஜன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீண்ட கால சிறை தண்டனை பெற்றனர். அப்ப அடுத்து சொல்லக்கூடிய மீரட் சதித்திட்ட வழக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இண்டிவிஜுவலா பார்ப்போம். பின்னாடி வரும் இதெல்லாம். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீண்ட கால சிறை தண்டனை பெற்றனர். அடுத்த படத்தில் இவை பற்றிய விவரங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. அப்போ அடுத்த படத்துல இதை பத்தின டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? அடுத்து சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ் இது மூணுத்தையும் பார்த்தலாம். 1929-30 ஆண்டில் அரசியல் சாசன சீர்திருத்தங்களின் முதல் தவணையை பிரிட்டிஷார் பரிசீலித்து அறிவிக்க வேண்டியிருந்தது. இதன் ஆயத்தத்தில் சட்ட உருவாக்க குழுவான சைமன் குழு நிறுவப்பட்டது. சைமன் குழு எதுக்கு அப்படின்னா அந்த சட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு குழு. ஓகேங்களா? அதன் தலைவராக சைமனின் பெயரில் இந்த குழு அமைந்தது. அப்போ சைமன் குழு அப்படின்னா அந்த அதோட தலைவர் வந்து சர் ஜான் சைமன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர் ஜான் சைமன் அவரோட தலைமையில தான் இந்த குழு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவரோட பேர்ல தான் இந்த குழு அப்படின்னு சொல்றாங்க. சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சைமன் குழுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வெள்ளையர்கள் மட்டுமே இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தனர். அப்போ இதுதான் பிரச்சனையே. அதாவது இந்தியாவுக்கான சட்டத்தை போறதுக்காக ஒரு குழுவை போடுறீங்க. அதுல இந்தியர்களே எல்லாமே என்ன பண்றீங்க, வெறும் ஃபாரினர்ஸை மட்டுமே வச்சு, வெள்ளையர்கள்னா ஆங்கிலேயர்களை மட்டுமே வச்சு என்ன பண்றீங்க, நீங்க அந்த குழுவை அமைக்கிறீங்க. அவங்க எப்படி இந்தியர்களுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? சோ இது இந்தியர்களுக்கு அவமானமாக கருதப்பட்டது. 1927 மதராஸில் நடந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் இந்த குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மதராஸ்ல நடந்த ஒரு மாநாடு. எதுக்கு சைமன் குழுவை புறக்கணிக்கிறத பத்தி ஒரு முடிவு செய்யறாங்க. எங்க அது காங்கிரஸோட வருடாந்திர மாநாடு நடக்கக்கூடிய இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, வருஷத்துல டிசம்பர் மாசம் நடக்கும் இல்லையா. சோ அப்படியாப்பட்ட ஒரு மாநாடு எங்க நடக்குதுன்னா மதராஸ்ல நடக்குது. அந்த மாநாட்டுல தான் என்ன பண்றாங்க, முடிவு பண்றாங்க. இது மதராஸ்ல நடக்கிறதுனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்து மகா சபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்தன. ஓகே, இவங்கலாம் சப்போர்ட் பண்றாங்க. இந்தியா தொடர்பான காலனி ஆதிக்க மனப்பான்மைக்கு சவால் விடுக்க பெரும்பான்மையான கட்சிகள் ஒப்புக்கொண்டன. ஓகே, நான் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதன் முடிவாக மோதிலால் நேரு அறிக்கை வெளியானது. அப்போ மோதிலால் நேரு அறிக்கைன்னு சொல்றதுனால இது ஜவஹர்லால் நேரு அறிக்கையை நீங்க நினைச்சு கூட சரியா. சோ மோதிலால் நேரு அறிக்கை எனும் டிசம்பர் 1928 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சிகளும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை ஏற்க தவறின. ஓகே, இந்த அறிக்கை வெளியாறது யாரோட அறிக்கைன்னா மோதிலால் நேரோட அறிக்கை. அது பேர் தான் நேரு அறிக்கைன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ எனும் 1928 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சிகளும் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் என்ற விஷயத்தை ஏற்க தவறின. அப்ப அந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் கூட அந்த மாநாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா? 1927 நடந்த மாநாடு எங்க சென்னையில நடந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து 1928 மாநாடு கல்கத்தா. ஓகே, இது வந்து வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? அடுத்து சைமனை திரும்பிச் செல். சைமன் குழுவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தான் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. சைமன் குழு எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. சைமனை திரும்பி போ முழக்கம் காதை பிளந்தது. சைமனை திரும்பி போ. ஓகேங்களா? இதுதான் இந்த முழக்கம். கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. காதை பிளந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்துக்கு மக்கள் தயாராகி வருவதை இந்த போராட்டம் எடுத்துக்காட்டுது. டிசம்பர் 1928 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இடதுசாரிகளை சாந்தப்படுத்தும் முயற்சியாக 1929 நடக்கவிருக்கும் அடுத்த மாநாட்டிற்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிசம்பர் 28 கல்கத்தா நடந்த காங்கிரஸ் மாநாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இடதுசாரிகள் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க அந்த குரூப்பை சமாதானப்படுத்துற விதமா அடுத்த மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவாரு, தலைவரா இருப்பாருன்னு என்ன பண்றாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரியா? அடுத்து 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த மோதிலால் நேருவை தொடர்ந்து அவரது மகன் ஜவஹர்லால் நேரு 1929 நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். அப்போ இதுதான் நான் சொன்னது, மோதிலால் நேருன்னு ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு. மோதிலால் நேரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எங்க 1928. அடுத்து 1929 ஜவஹர்லால் நேரு. இது ரொம்ப ரேர் இது மாதிரி நடக்கிறது. ஃபர்ஸ்ட் மோதிலால் நேரு அப்படிங்கிறது அவங்க அப்பா, ரெண்டாவது அவங்க பையன் அப்படிங்கிற என்ன பண்றாங்க, அடுத்த வருஷம் 1929 மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு பூர்ண சுவராஜ்யம். இதுதான் நேருவோட தலைமையில் நடந்த அந்த மாநாடு. இந்திய விடுதலை மற்றும் காங்கிரஸ் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியின் லாகூர் மாநாடு சிறப்பு வாய்ந்ததாகும். ஆமா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படியே கேட்பாங்க வருஷத்துல. ஓகேங்களா? முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதை குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் அறிவித்தது. இதுதான் இம்பார்ட்டன்டான டேட்டா. முழுமையான சுதந்திரம் அடைவது என்பது குறிக்கோள் அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் மாநாடு இதுன்னு கேட்பாங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதெல்லாம். எதுனா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? 1929 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அப்போ இந்த டேட்டாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1929 டிசம்பர் 31 லாகூர்ல மூவர்ண கொடி அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாளை விடுதலை நாளாக கொண்டாடவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த டேட்டாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதன் காரணமாக தான் நம்ம 1950 ஓகேங்களா, ஜனவரி 26 நம்ம குடியரசு நாளா சூஸ் பண்ணிருப்போம். இதன் நினைவாகத்தான் குடியரசு நாளா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ இந்த டேட்டா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டேட்டா வந்து என்னைக்கு, அதாவது 1929 டிசம்பர் 31
கொடி ஏத்திருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா ஜனவரி 26 இதுக்கப்புறம் நம்ம வந்து விடுதலை நாளா கொண்டாடுவோம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சட்டமறுப்பு இயக்கம் காந்தியடிகளின் தலைமையில் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அப்போ சட்டமறுப்பு அப்படிங்கிற ஒரு இயக்கம் என்ன பண்ணலாம்? காந்தியடிகள் தலைமையில ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எங்க அறிவிச்சிருக்காங்கன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. சரியா? சோ அடுத்து தண்டி யாத்திரை. இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் தண்டி யாத்திரையை அறிவித்தார். ஓகே, தண்டி யாத்திரைன்னு நான் காந்தியடிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் அத்தியாவசியமான பொருளான உப்பு மீது அநியாய வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த ஆர்ப்பாட்டம் இதுவாகும். அப்போ அநியாயமா விதிக்கப்பட்ட உப்பு மீதான வரி என்ன சொல்றாங்க? அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அது பேர் தான் தண்டி யாத்திரை. காலனி ஆதிக்க அரசு உப்பு மீது வரி விதித்ததோடு அதன் மீது ஆளுமை செலுத்தி வந்தது. ஓகே. காந்தியடிகளின் சமர்பதி ஆசிரமத்தில் இருந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது. சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை. அப்போ தண்டி அப்படிங்கிறது குஜராத் கடற்கரையில இருக்கிற ஒரு ஊர். ஓகேங்களா? அப்போ சபர்மதியில இருந்து ஆரம்பிச்சு அவரோட ஆசிரமத்துல இருந்து ஆரம்பிச்சு தண்டி வரைக்கும் போறாரு. எத்தனை கிலோமீட்டர்? 375 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. அனைத்து பகுதிகளின் சமூக குழுக்களை சேர்ந்த 78 தொண்டர்கள். இது வரைக்கும் கொஸ்டின்ல கேட்டதுல பட் எல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் தான். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 78 பேரோட காலனி ஆதிக்க அரசுக்கு முன்னரே அறிவித்த பிறகு காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6ல் அடைந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட் இதுல. இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. ஏப்ரல் 6ல தான் என்ன பண்றாரு? அங்க போய் அடைகிறாரு. இந்த நடைப்பயணத்தின் முழுமையான காலத்திலும் முழு உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பத்திரிகைகள் இது பற்றிய செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஒரு பிடி உப்பை கையில் அள்ளி உப்பு வரிக்கு செலுத்தும் சட்டத்தை தவிடுபொடியாக்கினார். சரிங்களா? கையில உப்பு அள்ளி என்ன பண்ணிருக்காரு? உப்பு சட்டத்தை மீறியிருக்காரு. அடக்குமுறை சார்ந்த காலனி ஆதிக்க அரசு மற்றும் அதன் அநியாய சட்டங்களுக்கு எதிரான இந்தியர்கள் ஒன்று திரண்டு அவற்றை ஏற்க மறுப்பதன் அடையாளமாக இந்த நிகழ்வு அமைந்தது. ஓகேங்களா? சோ கொஞ்சம் பெரிய விஷயமா தான் நடந்திருக்கு. ஓகே, அதே டயத்துல காந்தி வந்து தண்டி யாத்திரை நடத்தின அதே டயத்துல வேதாரண்யத்துல ஒரு ஆள் நடத்திருக்காரு. ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. தமிழ்நாட்டுல ராஜாஜியோட தலைமையில உப்பு சத்தியாகிரக யாத்திரை அப்படிங்கிறது வேதாரண்யம் நோக்கி நடந்தது. ஓகேங்களா? எங்க இது? திருச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 150 மைல்கள் தொலைவில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடற்கரையோர கிராமமான வேதாரண்யம் வரை. ஓகேங்களா? திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக அப்போதுதான் ராஜாஜி தான் இப்ப தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக இருக்கிறார். ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 1930 ஏப்ரல் 13ல் ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் ஏப்ரல் 28ல் முடிவடைந்தது. இந்த டேட் ரொம்ப முக்கியம். அப்ப அங்க காந்தி போன ஏப்ரல் 6 முக்கியம். இங்க இவங்க ஏப்ரல் 13 காந்தி அங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சோ ஆரம்பித்த இந்த நடைப்பயணம் ஏப்ரல் 28ல் முடிவுக்கு வந்தது. நடைப்பயணத்தில் ஈடுபட்டோருக்கு அடைக்கலம் தந்த கடும் நடவடிக்கை எடுத்து சந்திக்க நேர்ந்த தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த ஜே.ஏ. தார்ன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டேட்டா அப்படிங்கிறது கண்ணுல யாருக்குமே பட்டதே இல்லை. ஓகேங்களா? இது இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல வந்து கேட்டு வச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த ஜே.ஏ. தாரன் அப்படிங்கிற நபர் ரொம்ப முக்கியமான நபர். லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல கேட்டு வச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ 2025 நடந்த அந்த எக்ஸாம்ல அப்படியே கேட்டு வச்சிட்டாங்க. ஜே.ஏ. தார் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு. ஓகேங்களா? இந்த மாதிரியான நடைப்பயணத்துல வர்றவங்களுக்கு யாருமே என்ன பண்ணக்கூடாது? அவங்க தங்கறதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடக்கூடாது, அவங்களுக்கு வந்து வரவேற்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. ஓகேவா? யாரு? ஜே.ஏ. தார்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல இப்ப கேட்ட கொஸ்டின் இது. 2026ல கேட்ட கொஸ்டின் இது. ஆனாலும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட தொண்டர்களை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்று உண்ண உணவும் இளைப்பாற இடமும் கொடுத்தனர். யாரெல்லாம் உணவும் உறைவிடமும் கொடுக்க தைரியத்துடன் முன் வந்தார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கும்பகோணம், செம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்கள் வழியாக சென்ற சத்தியாகிரக தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேதாரண்ய இயக்கம் உண்மையில் தென்னிந்திய மக்களை தட்டி எழுப்பும் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிராக விழிப்புணர்வை ஊட்டி போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது. ஓகேங்களா? தென்னிந்திய மக்கள் என்ன பண்ணிருக்குன்னா தட்டி எழுப்பின இயக்கம் அப்படிங்கிறதுதான் வேதாரண்ய இயக்கம். அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? சோ அது ராஜாஜி. சோ அவங்க போயிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வட்டமேசை மாநாடுகள். சைமன் குழு தனது அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்த. சைமன் குழு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்? இந்தியாவுக்கான அரசியலை உருவாக்கத்துக்காக வந்தக்கூடிய ஒரு குழு. ஓகேங்களா? சோ எல்லாருமே வெள்ளைகளா இருந்தாங்க. இந்தியாவை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அதை எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதுல வந்து இந்தியர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான். சரிங்களா? சோ இவங்க வந்து தங்களோட அறிக்கை அப்படிங்கிறத வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லிம் லீக் ஆகியன அதனை புறக்கணித்தன. இந்த அறிக்கையை ஏற்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் முயன்றனர். ஆனால் இந்திய தலைவர்களுடன் ஆலோசனை இல்லாத நிலையில் இது பயனற்று போகும். இந்த அறிக்கையை சட்டபூர்வமாக்கவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் ஆக்கும் நோக்கில் இந்திய கருத்தை உருவாக்கும் வல்லமை உடைய பலதரப்பட்ட தலைவர்களுடன் லண்டனில் ஒரு வட்டமேசை மாநாட்டை கூட்டவிருப்பதாக அரசு அறிவித்தது. அப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியர்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? ஆல்ரெடி என்ன பண்றாங்க? அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லிட்டு லண்டன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஆர்டிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒரு வட்டமேசை மாநாடு என்ன பண்ணலாம்?
நம்ம போட்டு என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம், இது சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் என்ற கருத்தில் இந்த வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் அறிவித்தது. அப்போ எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும். அப்ப ரவுண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ண மாட்டோம். இந்த வட்டமேசை மாநாட்டுக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் வந்து மறுத்துருது. காங்கிரஸ் பங்கேற்காவிட்டால் மாநாட்டை அரசு நடத்துவது பயனற்று போகும் ஒரு நடவடிக்கை என்று அனைவரும் அறிந்தனர். அப்போ காங்கிரஸ் வரல அப்படின்னா, நீங்க இந்த மாநாட்டை நடத்தினா கூட எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா மக்கள் அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் சப்போர்ட் தான் இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் ஏத்துக்கிச்சு அப்படின்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ காங்கிரஸ் வரலைன்னா இந்த மாநாடு எந்த விதமே நமக்கு பயன் தராது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காங்கிரசுடன் பேச்சுக்கள் தொடங்கின. 1939 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா இது. கொஸ்டின் ஏரியா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? 1931 மார்ச் 5. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக அது அமைந்தது. இதுவும் கூற்று காரணத்துல கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேங்களா? உலகம் தழுவிய விளம்பரத்தை இந்த இயக்கம் தந்தது. அரச பிரதிநிதி இர்வின் இதனை முடித்து வைக்க வழி காண விரும்பினார். அப்போ அந்த இர்வின் அப்படிங்கிறது இந்த வைஸ்ராய் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இர்வின் காந்தி மற்றும் இர்வின் இவங்க 2 பேருக்கான அந்த ஒப்பந்தம் தான் அது. ஓகேங்களா? ஜனவரி 1937 காந்தியடிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். அப்போ காந்தியடி என்ன பண்றாங்கன்னா, காந்தியடிகள் 1931 ரிலீஸ் பண்றாங்க. காந்தியடிகளும் இர்வின் பிரபுவும் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட காந்தியடிகள் உறுதி ஏற்றார். ஓகே. காந்தி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? காந்தி வந்து சத்தியாகிரக பண்றத கைவிட்டுறதா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இயக்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட 10,000 இந்தியர்களை விடுதலை செய்ய இர்வின் ஒப்பந்தம் ஒப்புக்கொண்டார். இப்போ இந்த நான் கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்டு நான் வந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த வட்டமேசை மாநாட்டுல நான் கலந்துக்கிறேன். அப்ப கலந்துக்கணும் அப்படின்னா, நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் சொல்றத நான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியும் இர்வினும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன பண்றாரு? காந்தியடிகள் என்ன சொல்றாரு? நான் ஓகே இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா என்ன பண்றேன்? நான் சத்தியாகிரக பிரச்சாரத்தை நான் கைவிடுறதுக்கு என்ன பண்றேன்? நான் ஏத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் என்ன பண்ணோம்? நீங்க ரிலீஸ் பண்ணணும்னு காந்தி கேட்க, அத இர்வின் பிரபு என்ன பண்றாரு? ஒத்துக்கிறாரு. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல பகத்சிங்க வந்து இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளில விட்டுருக்க மாட்டாங்க. இதே டைம்ல பகத்சிங் அப்படிங்கிற ஜெயில்ல இருந்திருப்பாரு. பட் அவர வந்து இந்த டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணமும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. காங்கிரசின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா இது. அப்போ 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல தான் காங்கிரஸோட பிரதிநிதியா யார் கலந்துக்கிட்டா? காந்தி கலந்துக்கிட்டாரு. அப்போ காங்கிரஸ் கலந்துகிட்ட ஒரே ஒரு வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு கலந்துக்கிட்டது யாருன்னா காந்தி. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் இது. உப்பை சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை இதுதான். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது. இதனால தான் பகத்சிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருந்துச்சு. ஏன் வந்து காந்தி வந்து ஏன் பகத்சிங் வந்து விடுதலை செய்யல அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரோவர்சி பெருசா போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? சோ ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை அப்படின்னா பகத்சிங் அப்படிங்கிறது வன்முறையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால அவரை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காந்தி கட்டாயப்படுத்தியிருந்தா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து சாராயம் மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளில் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. ஓகேங்களா? ஆகியவற்றுக்கு அரசு இணக்கம் தெரிவித்தது. இதெல்லாம் அரசு அப்படிங்கிறது கவர்மெண்ட் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க? ஒத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் மாநாடு அந்த ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. அதுக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் மாநாடு இது கராச்சி காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா? பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க அரசு பிரதிநிதி மறுத்துவிட்டார். இதுதான் நான் சொன்னது. ஓகேங்களா? பகத்சிங் வந்து என்ன ஆயிடுச்சாங்க? இதுல அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கல. ஓகேங்களா? சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டேட்டா. எல்லாரையும் அவங்க ரிலீஸ் பண்ணல. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட போதும் அரசு அவரது கோரிக்கைகளை ஏற்க முன்வராமல் பிடிவாதம் செய்தது. அப்போ காந்தி என்னதான் போய் கலந்துக்கிட்டாலும் அவரோட கோரிக்கைகள் அப்படின்னு காந்தி வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுச்சு? அதை வந்து ஏத்துக்கல. ஓகேங்களா? சோ ஏத்துக்காம என்ன பண்றோம்? பிடிவாதம் வந்து காட்டுதுன்னு சொல்றாங்க. வெறும் கையோடு அவர் திரும்பியதை அடுத்து சட்டமறுப்பு இயக்கத்தை மீண்டும் கையில் எடுத்து காங்கிரஸ் எடுப்பது என்று காங்கிரஸ் தீர்மானம். அப்போ அங்க போய் அவருக்கு எதுவும் நடக்கல. ஏன்னா அவர் போறதுக்கு முன்னாடி வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை கேன்சல் பண்ணிட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அக்ரிமெண்ட் அடிப்படையில ஒப்பந்தத்தின் அடிப்படையில நான் அதை நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. பட் ஆனா போன அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா அவர் கேட்டது எதுவுமே அவங்க வந்து பண்ணி தர மாட்டேன்னு சொல்லல. ஓகேங்களா? சோ அதனால வந்ததுக்கு அப்புறம் சட்டமறுப்பு இயக்கத்தை கையில எடுத்துடலாம்னு யாரு பிளான் பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க? பிளான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பொருளாதார வீழ்ச்சி காரணமாக குறிப்பிட்ட விவசாயிகள் உட்பட பொதுவாகவே நாட்டு மக்களின் பொருளாதார நிலைமை மோசமடைந்தது. நாடு முழுவதும் விவசாயிகளின் போராட்டங்கள் நடைபெற்றன. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் போராட்டங்களை இடதுசாரிகள் முன்னின்று நடத்தினார்கள். இடதுசாரிகள் நம்ம பார்த்தோம் மேல பார்த்தோம் இல்லையா? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் அவங்க தலைமையிலான ஒரு குழு. ஓகேங்களா? இந்த இயக்கத்தை முடக்க அரசு நினைத்தது. நேரு, கான் அப்துல் காபர் கான், இறுதியில் காந்தியடிகள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். எல்லா தலைவர்களுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
காங்கிரஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது. அப்போ அந்த இயக்கத்தையுமே தடை செஞ்சுட்டாங்க. போராட்டங்களை அடக்குவதற்காக சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டன. சுமார் 1,00,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு, தேசியவாதம் தொடர்பான பிரசுரங்கள் அனைத்தும் சட்டத்துக்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டு, பாருங்க எல்லாத்தையுமே அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு விடல. ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ஒரு துண்டு பிரசுரங்கள முதற்கொண்டு விடல. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற நிராயுதபாதிகளான மக்கள் மீது தீவிர வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட காலகட்டமாகும். அவ்வளோ மோசமா நடந்திருக்கு அந்த டைம்ல. இந்த இயக்கம் மெதுவாக மந்த நிலையை அடைந்தது. மே 1933 அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்ட பின்னர் 1934 மேயில் முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? சோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதோட முடியுது. மே 1933ல சட்டப்பூர்வமா நிறுத்தப்பட்டது. பின்ன என்ன பண்ணிட்டாங்க? 1934ல முற்றிலும் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த டாபிக் அப்படிங்கிறது பெரிய டாபிக். நீ என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ஒரு டைம் படிங்க. ஓகேங்களா? சோ இப்ப நடத்தின டாபிக் அப்படிங்கிறது இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா? சோ நடத்தின வரைக்கும் இத படிங்க. ஓகேங்களா? சோ இங்க இதோட பார்ட் 2 அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2 அப்படிங்கிறத இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரேடியா பல்கா பார்த்தோம்னா பெரிய டாபிக்கா போகும். ஓகேங்களா? சோ சில கன்டென்ட்ட நம்ம டைம்க்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்? ஸ்கிப் பண்ற மாரி ஆயிடும். சோ அதனால என்ன பண்ணலாம்னா பார்ட் 2 அப்படிங்கிறது இத முடிச்சிடலாம். இப்போ பார்ட் 3 அப்படிங்கிறது அம்பேத்கர் தலைமையிலான அந்த தனித்தொகுதி உருவாக்கம் அந்த அம்பேத்கர பத்தி கொஞ்சம் டெப்த்தா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பார்ட் 2 இங்க முடியுது. வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பாருங்க. திரும்பவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்றேன்னா திரும்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேங்களா? சோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ பை கைஸ். தேங்க் யூ.